Hello guys, welcome back to Motorcycles Vlog channel. நான் அவங்க எம்எஸ்லியன். ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி பேசுறது எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி வேற ஒரு ஃபீல் கிடைக்குது. சரி, ஓகே. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம இன்னைக்கு என்னதான் பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம ஒரு பிஆர் மேட்ச் தான். ஸோ இது வந்துட்டு யார் விளையாடுனது பார்த்தீங்கன்னா டார்க் நைட். ஸோ இந்த டார்க் நைட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி, சரிங்களா? ஸோ நம்ம தம்பி வந்துட்டு விளையாடிருக்காப்ல. ஸோ எப்படி விளையாடிருக்கான், ஆனால் நான் வந்துட்டு விளையாடிருக்கேன் நீங்க பாருங்கண்ணா அப்படின்னு சொன்னா. ஸோ எனக்கு வந்துட்டு சரி எப்படிதான் விளையாடிப்பான் அப்படின்னு எனக்கும் தெரியல. சரி பார்ப்போம் அப்படின்னு நானும் இருந்தேன். பார்த்தீங்கன்னா இது வந்து சோலோ மேட்ச் தான் விளையாடிக்காப்ல. ஸோ இந்த சோலோ மேட்ச்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இறங்கின ஒரே இடத்துல வந்துட்டு 3 கில் அடிச்சிருக்காப்ல. ஸோ 3 கில் எப்படா அப்படியே அப்படின்னு எனக்கே கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. அடடா பாருங்க, இங்க ஒரு கில்லு, ஒரே இடத்துல வந்துட்டு 4 கில்லு. உண்மையிலேயே வேற மாதிரி. ஆனாலும் எப்படி எப்படின்னு நானும் யோசிச்சேன், சரி இது எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு. ஆனா கடைசியில என்னால எப்படி சொல்றதுன்னு முடியல. ஸோ இதுக்கப்புறம் நம்மளா ஒரு பிளேயரா அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, எப்படின்னு பார்ப்போம், எப்படிதான் நம்ம தம்பி விளையாடிக்கான் அப்படின்லாம் யோசிச்சேன் நான். கட்சியில பார்த்தா இங்கிருந்து ஒருத்தன் முடிச்சு விட்டான். சரி அவன் முடிச்சு விட்டான், சரி விடுங்க. பாவம் நம்ம தம்பிக்கு அவ்வளவுதான் கெட்டி காலம் அப்படின்னு பார்த்தோன்னா மறுபடியும் ரிவ்யூ ஆகி வந்துட்டு இருக்கான். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாசமா போன இந்த ஒரு அப்டேட்ல வந்துட்டு இப்போ இல்லை, இது வந்துட்டு ஏற்கனவே இருந்த அப்டேட்டு கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது அப்டேட்லயே கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்டேட்டு. ஸோ ஆக மொத்தம் 5 கிலோ எடுத்துருக்காப்ல. இப்போ ஒரு கில்லா, சரி ஆக மொத்தம் 6 கில்லு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்துட்டு நம்ம அந்த மேல இருக்கு இல்லையா ரெட் ஹார்ட்டு, ஸோ அது வரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி, அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. பட் இருந்தாலும் அது வந்துட்டு ரொம்ப பிளிங்க் ஆயிட்டு வரதுக்குள்ள நம்ம வந்து செத்துட்டாலோ மறுபடியும் இல்லை ஒரு 2 தடவை நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு அந்த அளவுக்கு விளையாடுனது கிடையாது. சரி ஸ்கில் அடிச்சுட்டு எமௌண்ட் போடுறாப்புல நம்ம தம்பி. சரி இருந்துட்டு போடும். நம்ம தம்பி பேர் வந்துட்டு நான் ரிவீல் பண்ண விரும்பல. பட் நான் டார்க் நைட்டுன்னு வச்சுக்கலாமே. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ டார்க் நைட்டு நல்லாதான் இருக்குது. ஆனா அந்த நைட் வந்துட்டு N8 அப்படின்னு தான் இருக்கு. அந்த சிம்பிள் எல்லாம் தூக்கிட்டு எப்படி சொல்றது, அந்த சிம்பிள் இல்லாம டார்க் நைட் அப்படின்னு போட்டிருந்தா உண்மையிலே கெத்தா இருந்திருக்கும். ஆனாலும் இந்த பேரும் மாசாதான் இருக்கு, சரிங்களா? இந்த பேருக்கெல்லாம் ஒரு எப்படி சொல்றது, இந்த பேருக்கெல்லாம் ஒரு கேடும் கிடையாது, நல்லாதான் இருக்கு, சரிங்களா? ஆனா வந்துட்டு நம்ம தம்பி வந்துட்டு அடி வாங்குவாரா இல்ல அடி கொடுப்பாரா அப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியல. ஆனா நான் வந்துட்டு கூட இருந்து விளையாடி பார்த்தது இல்லை. ஏன்னா கூட இருந்து விளையாடி பார்த்தா நம்ம கேம் பிளேவே கேவலமா தான் இருக்கும். அந்த உண்மையெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, சரியா? சரி ரைட்டை விடுங்க. இந்த கொசு வேற நான் அப்பப்போ கடிச்சிட்டே இருக்குது. சரி விடுங்க, நம்ம வந்துட்டு லைவ்ல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கோம். சரி அதெல்லாம் வந்துட்டு நம்ம பேசக்கூடாது. சரி இங்க ஒருத்தர் இருக்கானா, ஆடுறா அவ்வளவுதான். ஹெட்ஷாட் எல்லாம் அடிப்பியா? ஏன்னு பாத்தீங்கன்னா பைபிள் வந்துட்டு ஐபோன் வச்சிருக்கான். ஸோ ஐபோன்றதுனால கொஞ்சம் வேற மாதிரி தான் விளையாடிக்காப்ல. சரி பக்கத்துல வந்திருக்கான், அவனையும் முடிச்சு விட்டான். ஆக்சுவலா வந்துட்டு இதுல வந்து நான் வந்துட்டு நிறைய கில் அடிச்சிருக்கேனா. ஸோ நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னா சரி எப்படிடா அப்படின்ட்டு நானும் வந்துட்டு பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு நானே டவுட்ல இருந்தேன். ஆனா எடிட் பண்ணும்போது தான் நானே பார்த்தேன் உண்மையிலே வேற மாதிரி கேம் பிளே. என்ன சொல்றது, நம்ம ஒரு டிவைஸ், ஸோ அதாவது நம்மளோட டிவைஸ் தான், அதாவது எப்பேற்பட்ட டிவைஸா இருந்தாலும் சரி நம்மளோட ஸ்கில்ஸ் தான். ஸோ மாற்றி சொல்றேன் நான், டிவைஸ் கிடையாது நம்மளோட ஸ்கில்லு. ஸோ அந்த ஸ்கில்லு எப்பேற்பட்டதா இருந்தாலும் அவங்க எந்த போன்ல விளையாடுனாலும் சரி உண்மையிலே வேற மாதிரி விளையாடுவாங்க. சரி இந்த விஷயத்துல வந்து நான் சென்ட்ரல்ல ஒரு விஷயத்த மறந்துறேன். ஸோ நம்மளோட பழைய ஐடி வந்துட்டு அது நாசமா போச்சு, சரிங்களா? அதாவது யூடியூப் ஐடி. ஸோ நம்ம ஃப்ரீ ஃபயர் ஐடி கிடையாது, யூடியூப் ஐடி வந்துட்டு போயிடுச்சு. ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு, அதாவது இந்த யூடியூப் சேனலுக்கு, அதாவது இனிமே இதுதான் நம்ம பர்மனெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட மோட்டர்சைக்கிள்ஸ் விளாக்ஸ்க்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ நம்மளோட போடுற பேருனா லைவ், இப்போ வந்து நம்ம லைவ் தான் அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கோம். ஆனாலும் நிறைய பசங்க நம்மளை கேட்டாங்க, ஆனால் நீங்கள் வந்துட்டு சிஸ்டம் தான் பிசி தான் ரெடி பண்ணிட்டீங்களே, பிசி ரெடி பண்ணிட்டு ஏன்னா வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் அதில் போடலாம் அப்படின்ட்டு. நம்ம ஃபோன்லேயே புரியாதான் விளையாடுவோம், அதாவது கேவலமாக விளையாடுவோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த அசிங்கத்தை வந்து நம்ம பிசிலேயே வந்துட்டு தப்பு, சரிங்களா?
அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ பிசிக்கான மரியாதையே போயிடும் நம்ம விளையாடினா. அதெல்லாம் வந்துட்டு நம்ம கண்டுக்கூடாது, சரிங்களா? ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நம்ம நார்மலா வந்து பிசியில நம்ம என்னென்ன கேம் பிளே, அதாவது எனக்குன்னு ஒரு சில, அது என்ன சொல்றது, நிறைய ஐடியாஸ் இருக்கு. ஸோ நிறைய கேம் பிளேஸ், ஸோ அதெல்லாம் வந்துட்டு எனக்கு இன்னும் நிறைய எப்படி நிறைய நிறைய தான் சொல்ல வருது. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு பிசியில வந்து நான் நினைச்ச அளவுக்கு ஒரு கேம் பிளே, அதாவது நான் நினைக்கிற கேமுங்கெல்லாம் விளையாடணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம முதல்ல லைவ்ல போட்டு வச்சலாம். ஸோ அதுக்கப்புறம் வேணா வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாடலாமா வேணாமா அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் பார்க்கலாம், சரிங்களா? இப்போ வந்துட்டு நம்ம பயவுலை வந்துட்டு துரத்தி அடிக்கிறானுங்க. ஆனா துரத்தி அடிச்சாலும் நான் வந்துட்டு விட மாட்டேனா அப்படின்னு சொல்லி துரத்தினே போறான். ஆனா கடைசியில வந்துட்டு மாட்ட மாட்டானா டவுட்டா இருக்குது. சரி, ஆனா 2 பேர் இருக்காங்க. விருப்பியா இல்லையா தெரியலையா, சரி அப்படின்னாலும் இருப்பான்னு நினைக்கிறான், பார்ப்போம். ஆனா இன்னொருத்த வந்துருந்தானே, அவன் தான் எங்க போறான், இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கானா? சரி, ஓகே, அவனும் ஸ்டோரி முடிஞ்சிச்சு. லாஸ்ட் 7 பேர் இருக்காங்க, நம்ம தம்பி விட்டு 7 பேர் இருக்காங்க. சரி, அவனும் இவனும் போட்டு தள்ளிட்டான். ஆக மொத்தம் 12 கில்லு. 12 கிலோ அடடா, 12 கிலோ எடுத்துட்டியா? 12 கிலோ எல்லாம் நம்ம நம்ம இறங்கினா வந்துட்டு ஃப்ரீ ஃபயர்ல என்ன சொல்றது, நம்ம ஜோன்ல எந்த ஜோனா இருந்தாலும் நம்ம பெர்லாடு தெளிடுவோம் அப்படின்ட்டு கரினாக்கே தெரியும். அதனால நம்மள உள்ள சேர்க்க மாட்டாங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. சரி, நம்ம வந்துட்டு அசிங்கப்பட விரும்பல. சரி, இதோட வந்துட்டு பூயா அப்படின்ட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். See you later. Bye bye guys and thanks for watching.